ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா ஆழியார் பக்கத்தில் இருக்கிற நவமலை அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷனில் இருக்கோங்க. லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம பொள்ளாச்சியிலேருந்து நவமலைக்கு எப்படி வரணும், ஃபஸ்ட் டைமிங்ஸ் என்ன, இங்கே மேலே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ எல்லாமே போட்டோம். செம்ம சூப்பரான வைபுங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம நவமலையிலேருந்து திருப்பி பொள்ளாச்சி போகிற ட்ராவல் வாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நவமலை பாருங்க, தென்மேற்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சும்மா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க மலைகள். இங்கே பார்த்தீங்களா, மலையோர மாங்குருவி பாட்டெழுதி பாட சொல்லி பாடுதம்மா, அந்த வைப்பில் இருக்கா. மேலே அந்த ஒயிட் கலரில் தெரியுறது அருவிங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. மேகங்கள் தவழ்ந்துட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நமக்கு பஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வெயிட் பண்ணுவோங்க. மக்களே, இங்கே பார்த்தீங்களா, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ சூப்பராக மயில் ஆடிட்டு இருக்கான் மலையில். ஜாலியாக விளையாண்டு இருக்காங்க. தோகை விரிச்சான் தான் நல்லா இருக்கும். போயிட்டாங்க. மக்களே, இங்க பாத்தீங்களா, நம்ம நவமலை பஸ் ஸ்டாப்ல குரங்குகளோட ஆட்டம், மயில்களோட ஆட்டம்னு ஒரே ஹில் ஸ்டேஷன் வைப்ஸா இருக்குங்க. மக்களே, நமக்கு நவமலையிலிருந்து பொள்ளாச்சி போற பஸ் வந்துருச்சுங்க. கரெக்டா 1:25க்கு வந்திருக்கு. 1:40க்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, நம்ம நவமலையில இருந்து கிளம்பியாச்சுங்க. சோ நம்ம கோவிலுக்கு வந்த மக்கள் எல்லாம் வந்து நிறைய இந்த நவமலை குவார்டர்ஸ்ல இருந்தும் ஏறினாங்க. போற வழியில இன்னும் கொஞ்சம் பேரு கோவில் பக்கமும் நின்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பஸ் ஃபுல்லா இருக்குங்க. பஸ் ஏறி சீட் பிடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய அமளித்துமளியே நடந்துருச்சு. சோ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நவமலை வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் பொள்ளாச்சி. வேற லெவல் பிளேஸ்ங்க நவமலை. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா, நீங்க லாஸ்ட் வீடியோ பாருங்க, நல்லா எலாபரேட்டா நான் கவர் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிற குட்டி குட்டி குவார்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதுக்கப்புறம் இங்க ஓடுற கெனால்ஸ், அருவிகள், மலைகள், இங்க வாழ்ற மலைவாழ் மக்களோட கிராமங்கள்னு எலாபரேட்டா கவர் பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சோ கண்டிப்பா வந்தா, நீங்க பொள்ளாச்சி பக்கம் வந்தா விசிட் பண்ண வேண்டிய பிளேசஸ்ல நவமலையும் ஒண்ணு. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் வந்தா ஒரு ஜஸ்ட் வால்பாறை போகும்போது சைட்ல ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு ரோடு போகும் நவமலைக்கு, அப்பர் ஆழியார் மேலேயே. அதுல வந்துட்டு ஜம்னு நீங்க வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இந்த ஓடைகள்ல எல்லாம் வந்து குளிச்சுட்டு போலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பாதுகாப்பா மட்டும் இருந்துக்குங்க. அதை தவிர செம்ம சூப்பரா இருக்கும் இந்த பிளேஸ். சோ இங்க பாருங்க, நம்ம வனபத்ர காளியம்மன் கோவில் வந்தாச்சு. பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மக்கள் கிளம்பிட்டாங்க. இங்கேயும் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க பாருங்க. ஆஹா, அங்க ஏறின அதே கூட்டம் இங்கேயும் ஏறுதுங்க. ஜாம் பேக்டா நாம பொள்ளாச்சி நோக்கி பயணிக்க போறோம்னு நினைக்கிறேன். சோ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நவமலையில இருந்து பொள்ளாச்சி போறதுக்கு 33 ரூபா டிக்கெட் பிரைஸ். சோ கிட்டத்தட்ட 1.25 இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும் நாம நவமலையில இருந்து பொள்ளாச்சி ரீச் ஆகிறதுக்கு. சோ இப்ப போயிட்டு நம்ம அப்பர் ஆழியார் மேல போய், அதுக்கப்புறம் கவி ஃபால்ஸ் பக்கத்துல போய் நம்ம ஆழியார் டேம் ரீச் ஆகும். சோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள் வழியா நாம பொள்ளாச்சி டவுன் ரீச் ஆகுங்க. மக்கள்
மக்களே, நம்ம நவமலை மேல டிஎன்இபி குவார்டர்ஸ் மட்டும் இல்லைங்க. இங்க பாருங்க, இது மாதிரி பழங்குடியினர் வாழ்ற குட்டி குட்டி கிராமங்களும் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து மலைவாழ் மக்களுங்க. காலங்காலமா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற மக்கள் இவங்க. சோ அழகா வந்து இந்த ஓடுற ஒரு பாறையோட சருவுல தான் வந்து இவங்களோட கிராமமே அமைஞ்சிருக்கு. எல்லா பக்கம் அப்படித்தானே, நீர்நிலைகள் ஒட்டி தான் வந்து நாகரிகம் வளர்ந்திருக்கு. சோ அந்த மாதிரி சூப்பரா இங்க வந்து ஒரு ஓடுது. நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஓடையில நம்ம சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், தண்ணியில ஆட்டம் போட்டு. சோ அந்த ஓடையோட கரையில தான் வந்து இவங்களோட கிராமம் இருக்கு. இங்கிலீஷ்ல ஹாம்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காலங்காலமா பாத்தீங்கன்னா மனித இனம் வந்து இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல அருவிகள் ஓரத்துல எல்லாம் வாழ்ந்துதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் தண்ணியில இருந்து வெளிவந்தது குறிஞ்சி நிலம் தானே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்னு மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தமிழ் குடியாகட்டும், தமிழ் லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த காலத்துல எப்போ வந்து என்ன சொல்றது எவல்யூஷன் ஆச்சோ அப்ப இருந்தே இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கூற்று இல்லையா. அதனாலதான் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மலைகள் ஆரம்பிச்சோடனே, மலைகள் வெளியே வர ஆரம்பிச்சோடனே, காடுகள் மலைகள் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நிலப்பகுதிகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து முல்லை, மருதம், நெய்தல், பாலை நிலங்கள் எல்லாம் வந்து மனித இனம் வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சு. அதனாலதான் வந்து எப்பவுமே நம்ம மலை பிரதேசங்களுக்கு யார் போனாலுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் நாம எல்லாரும் ஏன் ஃபீல் பண்றோம்னா, இது இங்க இருந்துதான் நாம எவால்வ் ஆகி வந்தோம். அதனால நம்ம மறுபடியும் வந்து நம்மளோட தாய் நிலத்துக்கு போகும்போது அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் வைபா நம்மளோட ஆன்மா வந்து நம்மளோட உடல்ல இருந்து அப்படியே வெளியே போய் சும்மா ஜம்முன்னு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. சோ அதே ஃபீலோட நாம பயணிச்சுட்டு இருக்கோங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேப் விடாம ஃபுல்லா வந்து அடர்ந்த காட்டு பகுதிகள்ங்க. சோ இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனா நம்ம ஆலியார் டேமோட கரையிலேயே வந்து டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. வாங்க கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க என் கூட.
மக்களே நம்ம நவமலையிலிருந்து வனபத்திர காளியம்மன் கோவில் எல்லாம் தாண்டிட்டு இப்ப வந்து நம்ம அப்பர் ஆலியாரோட கரையில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த சைடு விண்டோல இருந்து பார்த்தா தான் டேம் தெரியும். வரும்போது அந்த வியூ எடுத்தோம், போகும்போது வந்து அதர் சைட் ஆஃப் த வியூ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா வந்து ஃபுல்லாவே வந்து காடுகள் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சரி எதுக்கு விடுவானே அப்படின்ட்டு தான் வந்து ரிட்டர்ன் ஜேர்னியும் வந்து நான் கவர் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், நம்ம பொள்ளாச்சி ஏரியா மலைப்பகுதிகள் ஆலியார் பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு டூர் எல்லாம் பிளான் பண்ணணும்னா முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல என்னென்ன மாதிரி பிளேசஸ் எல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மெயின் ரோடு வந்தாச்சுங்க, வால்பாறை ரோடு. இதுதான் வந்து மங்கி ஃபால்ஸ், கவி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ஆலியார்ல இருந்து மேல வந்துன்னே நல்லா குளிச்சு ஆட்டம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபால்ஸ். தென்மேற்கு பருவமழை சீசன்ல, வடகிழக்கு பருவமழை சீசன்ல நல்லா மழை பெய்யும் போது இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ கரெக்டா நீங்க பார்த்து வந்துக்குங்க. உங்களோட லக்கு மழை சீசன்ல வரும்போது உங்களை அலோவ் பண்ணாங்கன்னா ஜாலியா ஆட்டம் போட்டு போலாம். ஏன்னா இங்க வந்து மழை காலங்கள்ல எப்ப காட்டறிவு வரும்னே சொல்ல முடியாது. அதனால ரொம்பவே ஜாக்கிரதையா இருப்பாங்க ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ். சோ அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா நீங்க குளிக்காம மேல வால்பாறை, அட்டைக்கட்டி இதெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இங்க பிளேசஸ்க்கு வந்து குறைச்சலே இல்லைங்க. நீங்க ஜஸ்ட் ஆலியார் டேம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மலை ஏற ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்பாறை ஃபுல்லா போற வழி எல்லாமே வந்து வியூ பாயிண்ட்ஸா தான் இருக்கும். நீங்க தனியா வியூ பாயிண்ட்ஸ்ன்னு எங்கேயும் போக தேவையே இல்ல. மொத்த டிராவல் பண்ற ரூட்டுமே வந்து வியூ பாயிண்ட்ஸா தான் இருக்கும். நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. சோ இங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஹேங் அவுட் பாயிண்ட்னா ஊட்டி மலை ஏறிடுவாங்க, இல்ல நம்ம ஆனைக்கட்டி மலை ஏறிடுவாங்க, இல்லாட்டி ஆலியார் டேம் பக்கம் வந்து வால்பாறை மலை ஏறிடுவாங்க. சோ அதனால ரொம்ப பாப்புலரான ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களா. ஸோ நிறைய மக்கள் வந்து இங்க வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய டிராவல் பண்ணுவாங்க. ஸோ டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா டிராவல் பண்ணுங்க. காட் செக்ஷன்ல டிராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பிளெயின்ஸ்ல ஓட்டுற மாதிரி அப்படியே சும்மா கேஷுவலா ஓட்ட முடியாது. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நாம மங்கி ஃபால்ஸ் தாண்டி டுவர்ட்ஸ் ஆலியார் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஆலியார் டேமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அறிவு திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் இருக்கு. வேதாத்ரி மகரிஷின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கை யோகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடத்துவாங்க. அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து இங்க இருக்கு. அவரோட ஜீவசமாதி கூட இங்கதான் இருக்கு, வேதாத்ரி மகரிஷியோட ஜீவசமாதி. சோ அவருக்கு ஆக்சுவலா பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பக்கங்க. பட் ஆனா அவரு வந்து என்லைட்டன் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்துதான் வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா அவரு ஜீவசமாதியானதும் இங்க பிளேஸ் தான். சோ அதனால அறிவு திருக்கோவில்னு சொல்லிட்டு இங்க டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ்னு சொல்லி சூப்பரா ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் பிளேஸ் இங்க இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நவமலை மலைகள்ல இருந்து இறங்கியாச்சுங்க. இறங்கணுன்னே பாத்தீங்கன்னா ஆலியார் டேம் வந்துரும். நாம ஃபாரஸ்ட் செக் போஸ்டையும் தாண்டி வந்தாச்சு. மங்கி ஃபால்ஸ், அலைஸ், கவி ஃபால்ஸ் அதெல்லாம் தாண்டி நம்ம ஆலியார் டேமும் வந்தாச்சுங்க. சோ இதுவும் வந்து ஒரு ஃபேமஸ் ஹேங் அவுட் பாயிண்ட் பொள்ளாச்சியில. கரெக்டா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்துல செம்ம பியூட்டிஃபுல்லான ஆறுங்க. சோ இங்க வந்தா ஆத்துல இறங்குறது வந்து அவ்வளவா நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா லோக்கல் மக்களுக்கு தெரியும் எங்க வந்து ஆழம் இருக்கும், எங்க ஆழம் இருக்காது, இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நிறைய மக்கள் வந்து வெளியூர்கள்ல இருந்து வராங்க. கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை சைடு எல்லாம் இருந்து வந்துட்டு ஆலியார் ஆத்துல வந்து சர்வசாதாரணமா இறங்கி குளிக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா நான் டிராவல் பண்றதுக்கு 1 வீக் முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. சென்னையில இருந்து ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குளிச்சுட்டு ஒரு 2 பேர் வந்து தண்ணிக்குள்ள மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள உயிரோட அன்பார்ச்சுனேட்லி மீட்க முடியல. சோ இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்காம இருக்கணும்னா நீங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா தாங்க நீர்நிலைகள்ல இறங்கணும். நீச்சல் தெரிஞ்சிருந்தாலுமே நாம வெளியூர்கள்ல இருக்கிற நீர்நிலைகளுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ நான் சொன்ன ஆறு இதுதான். இங்க ஒரு செக் டேம் மாதிரி இருக்கு. சோ இப்ப நம்ம அடுத்த ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கும் பாருங்க, அங்கிருந்துதான் வந்து இந்த ஆத்துக்குள்ள இறங்குறதுக்கு போவாங்க. சோ இங்க பாருங்க, இதுதான் அந்த பஸ் ஸ்டாப்.
சோ இங்கிருந்து இந்த ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட்குள்ள போயிட்டு தான் வந்து ஆத்துக்குள்ள இறங்குறாங்க. சோ உங்களுக்கு ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பரான பிக்னிக் ஸ்பாட் தான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பட் ஆனா ரொம்ப ரொம்ப ஆபத்தானதும் கூட. அதனால இங்க வந்தா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா கரையிலேயே உங்களால எவ்வளவு ஆழம் சமாளிக்க முடியுமோ அங்க மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப டீப்பா தண்ணிக்குள்ள போக வேணாம். மக்களே, நம்ம ஆழியார் டேம் எல்லாம் தாண்டி ஆழியார் ரிவரையும் தாண்டி இப்ப நாம கிராமங்கள் வழியா பொள்ளாச்சி நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்கோங்க. சோ ஆழியார் தாண்டணுன்னே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிராமம், டவுன் கிராமம் ரெண்டு கலந்த மாதிரி ஒரு ஊருனா அங்கலக்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சோ அந்த ஊரு தான் தாண்டிட்டு இருக்கோம். நல்லா மலை அடிவாரத்துல சும்மா எங்க பார்த்தாலும் ஃபுல்லா தென்னை மர தோப்புகளா தாங்க இருக்கும். ரோட்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து புளிய மர தோப்புகள் இருக்கும். தோப்புகள் கிடையாது, ரெண்டு சைடும் புளிய மரங்கள் இருக்கும். சோ நிறைய ஷாப்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பொள்ளாச்சி ரோட்ஸ் ரெண்டு சைடு புளிய மரம், நடுவுல பஸ் போகும். சோ அந்த மாதிரியான ஒரு ரீஜன்ல தான் நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கா, பச்சை பசேல்ட்டு. சோ இந்த சீசன் முக்கியமா வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசம் நீங்க பொள்ளாச்சி சைடு டிராவல் பண்ணீங்கன்னா ஊரே வந்து சும்மா அப்படியே பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி அமைதியா மேகம் மங்கள் மூடிட்டு எப்ப பார்த்தாலும் சாரல் மழை பெஞ்சிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வைப் கொடுக்கும். ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. எப்ப பாரு ஈரமா இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு காலையில எல்லாம் எந்திரிக்கவே தோணாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரா மோடம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன் கேரளால பெய்யுதுல்ல, சோ அது வந்து நம்ம பாலக்காடு கேப்ல அப்படியே சூப்பரா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் ஃபுல்லா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரிதான் இருக்கும்.
சோ இதெல்லாம் நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணணும்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல இந்த சைடு டிராவல் பண்ணணும், என்ன சொல்றீங்க? ஆனா பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, நீங்க மலை மேல இருக்கிற ஃபால்ஸ்ல எல்லாம் போகணும்னா நிறைய ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மேல மலை மேல நல்லா மழை பெய்யும், கீழேயே சாரல் மழை விடாம பெய்யுதுன்னா மலை மேல எவ்வளவு மழை பெய்யும் பாருங்க. சோ அதனால வந்து நீர்நிலைகள் எல்லாம் வந்து பெருக்கெடுத்து ஓடுற தண்ணி வந்துட்டு இருக்கும். அதனால ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் உங்களுக்கு ஃபால்ஸ்ல ஆறுகள் இறங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ அது நீங்க பாத்துக்குங்க. நாம இங்க ஆனைக்கட்டி போயிருந்தோம்ல, பொள்ளாச்சி சைடுல, கோயம்புத்தூர்ல இருந்து நாம கோவை குற்றாலம் போயிட்டு குளிக்கலாம், பிளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு நாம சாடிவயல் செக் போஸ்ட்லயே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. பட் நம்மளோட லக் என்னன்னா, அங்க வந்து சின்னாருன்னு ஒரு ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. அங்கிருந்த வியூ பாயிண்ட், செக் டேம்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்தங்காட்டி நமக்கு அது வந்து என்ன சொல்றது, ஒன்னு இல்லாட்டி இன்னொன்னு அப்படின்னுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரா நம்ம ஒரு ஹாஃப் டே அங்க ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த vlog எல்லாம் இருக்கு மக்களை, பார்க்காம இருந்தா பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கோவை குற்றாலம் பஸ்ல சாடிவயல் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். வேற லெவல்ல இருக்குங்க. அதுவும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் தான். பட் என்ன, அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் வந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு இடையில நம்ம கேரளாக்குள்ள போற வழி. ஓகேவா? அங்க மட்டும் கொஞ்சம் மலைகள் கேப் கொடுத்துருக்கும், மலைகள் இல்லாம பிளெயின்ஸா இருக்கும். சோ அதனாலதான் வந்து நமக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு சூப்பரான கிளைமேட். சோ இப்ப நம்ம அங்கலக்குறிச்சி எல்லாம் தாண்டி அடுத்த ஊருக்கு வந்தாச்சுங்க. இது எந்த ஊருன்னு கரெக்டா தெரியல, நேம் போர்டு எதையும் காணோம். மக்களே, நான் நேம் போர்டு பாத்துட்டேங்க. இப்போ எந்த ஊர் வழியா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா, கோட்டூர், மலையாண்டிப்பட்டினம், சங்கம்பாளையம், சோ இந்த மாதிரி ஊர்கள்லாம் லைனா அடுத்தடுத்து இருக்குங்க. சோ அந்த ஊர்கள் தான் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம அங்கலக்குறிச்சி எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் வர்ற குட்டி குட்டி கிராமங்கள். இங்கெல்லாம் என்னன்னா, இந்த மாதிரி முக்கியமான ஜங்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிராமமும் டவுனும் கலந்த மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா வந்து கிராமங்கள் இருக்கிற ஏரியால, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல. சோ ஒரு 4-5 கிராமத்துக்கு தேவையான ஒரு ஹப் மாதிரி இந்த பிளேஸ் எல்லாம், மெயின் ரோடு மேல இருக்கிற ஊர்கள் எல்லாம். சோ மக்களுக்கு தேவையான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹோட்டல்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ், பேங்க்ஸ், ஏடிஎம்ஸ் அப்படின்னு ஒரு ஹப் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஹப் தான் இந்த மாதிரி ஊர்கள்லாம். சோ செம்ம சூப்பரா இருக்குல்ல, பாருங்களேன். எங்க பார்த்தாலும் ஈரமா இருக்கு, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க, விடாம பெய்யும். தென்மேற்கு பருவமழை சீசனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப பலமா பெய்யாதுங்க. இதே மாதிரி ஃபுல் டேவும் வந்து மேகமூட்டமாவே இருக்கும். அப்பப்போ வந்து சாரல் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஈர காஞ்சோடனே மறுபடியும் இன்னொரு சாரல் மழை வந்து ஊரை ஈரமாக்கிட்டு போயிடும். அதனால எப்பவுமே வந்து ஒரு மாதிரி சில்னஸோடவே இருக்கும் நம்ம ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல. பத்தாவதுக்கு இங்க ஃபுல்லா வந்து தோப்புகளா இருக்கா, அதனால வேற வைப் கொடுக்கும் நீங்க இந்த சைடு வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசம் டிராவல் பண்ணும்போது. சோ கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க பொள்ளாச்சி சைடு.
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம அங்கலக்குறிச்சி, கோட்டூர், மலையாண்டிப்பட்டினம், சங்கம்பாளையம் இந்த மாதிரி ஊர்களை எல்லாம் கிராஸ் பண்ணி சமத்தூர்ங்கிற ஒரு ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு பொள்ளாச்சி டவுன் வந்தாச்சு. சோ இங்க இருக்கிற ஊர்கள் எல்லாமே வந்து அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா டெம்ப்ளேட் மாதிரியே இருக்குங்க. எல்லா ஊர்லயும் வந்து கொஞ்சம் பஸ் ஸ்டாப் இருக்கிற ஏரியால மட்டும் இந்த மாதிரி என்ன சொல்றது, ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ், குட்டி குட்டி கடைகள் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஒரு 100 மீட்டர்ஸ் தாண்டிட்டாவே வந்து ஃபுல்லா தோப்புகளா, நம்ம ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா புளிய மரங்கள் மூடின ரோடு வழியா தான் போவோம். அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தென்னை மர தோப்புகள் தான் இருக்கும். அங்கங்க வந்து ஏதாவது ஆறுகள், நீரோடைகள்னு போயிட்டு இருக்கும். சோ உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியா தாங்க இருக்கும் இந்த சைடு டிராவல் பண்ணா. என்ன கொஞ்சம் நீர்நிலைகளை எல்லாம் நீட்டா வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, அழகழகா ஓடைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. பட் ஆனா நீர்நிலைகள் பக்கத்துலதான் வந்து மக்கள் குப்பைகள் எல்லாம் கொட்டுறாங்க. என்ன செய்யறது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இயற்கை வந்து நமக்கு இயற்கை வளங்களை தான் கொடுக்க முடியும். பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு தானே இருக்கு. அது என்னமோ தெரியலீங்க, நம்ம ஊர் சைடு தான், அதுவும் பர்டிகுலர்லி இந்தியால தான் பாத்தீங்கன்னா அந்த நீர்நிலைகள் தான் வந்து நமக்கு டம்பிங் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாய்க்காலு, ஒரு குளம், குட்டை, ஒரு ஆறுன்னு கிடைச்சிடக்கூடாது. மொத்த ஊரோட குப்பையும் சேர்ந்து கொண்டு போய் நாம அதுக்குள்ளதான் கொட்டுறோம். அங்கிருந்துதான் நமக்கு நீராதாரமும் கிடைக்குது, விவசாயத்துக்கு, குடிநீருக்கெல்லாம். பட் நாம எப்படி வச்சிருக்கோம் பாருங்க நம்மளோட நீர்நிலைகளை. வெரி வெரி அன்பார்ச்சுனேட் திங்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா டெல்டா பகுதியில ஒரு பிரதர் இருக்காருங்க, ராமநாதபுரம் சைடு, நிமல்னு சொல்லிட்டு, நிமல் ராகவன். சோ அவரோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. என்ன மாதிரி வேலை பண்றாருன்னா, நம்ம சோழர் நாட்டு ராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்களே, நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் எப்படி வந்து நீர்நிலைகளை அமைச்சாங்களோ, இவரு வந்து அந்த நீர்நிலைகளை எல்லாம் புனரமைச்சிட்டு இருக்காருங்க. ஃபுல்லா வந்து டேட்டியா இருக்கிற பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கிற குளங்கள், குட்டைகளை எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா ரிஃபர்மேஷன் பண்ணி, இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல ஃபுல்லா பிரிம்மிங் வித் வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு சூப்பரா வேலை பண்ணிட்டு இருக்காரு. மக்களே, நம்ம சமத்தூர் எல்லாம் தாண்டி சூளேஸ்வரன் பட்டிங்கிற பொள்ளாச்சி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் தாண்டி இப்ப நாம பொள்ளாச்சி டவுனுக்குள்ள போக போறோங்க. சோ இப்ப நாம ஏறிட்டு இருக்கிற பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலக்காடு டு திண்டுக்கல் போற ரயில்வே லைனுங்க. சோ இங்கதான் வந்து நம்ம பொள்ளாச்சி ரயில்வே ஜங்ஷனும் இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா, செம்ம பியூட்டிஃபுல்லா ஏரியாவே. சோ சுத்தி பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் உங்களுக்கு தோப்புகளா தாங்க இருக்கும். கீழே நீங்க பாக்குறது தான் வந்து பொள்ளாச்சி ஜங்ஷன் ஏரியாங்க. ஏன் ஜங்ஷன்னா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பிராட்கேஜ் லைன் வருதுங்க, அதுவும் இங்க ஜாயின் பண்ணும். அதே மாதிரி மெயின் லைன் வந்து பாலக்காடுல இருந்து, அதாவது கேரளாக்குள்ள இருந்து தமிழ்நாடு கனெக்ட் பண்ற லைன் ஒண்ணு வந்து கோயம்புத்தூர் சைடு போகும். இன்னொரு லைன் இருக்கு பாலக்காட்டுல இருந்து பொள்ளாச்சி வழியா உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல், ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த ரயில் கனெக்டிவிட்டி இருக்கு. சோ இதுவும் ரெண்டு டிராக்கும் ஜாயின் ஆகிறங்காட்டி தான் வந்து பொள்ளாச்சி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கு. செம்ம சூப்பர்ல. சென்னையில இருந்து பாலக்காட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குங்க, அது பொள்ளாச்சி வழியா தான் போகும். சோ பொள்ளாச்சிக்கு வந்து ரயில்வே கனெக்டிவிட்டியும்
ஜேர்னியும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளா வந்து பிராட்காஸ்ட் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட 6-7 இயர்ஸ்க்கு மேல. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி ஐ திங்க் 2 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா 1 இயரா தான் வந்து நம்ம சென்னை சென்ட்ரல் டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வந்து பொள்ளாச்சி ஜங்ஷன் வழியா ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால நல்ல கனெக்டிவிட்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு அடுத்து பொள்ளாச்சிக்கு தான் வந்து நிறைய இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஹப் ஃபெசிலிட்டி இருக்கு. நல்ல பெரிய பஸ் கனெக்டிவிட்டி ஏரியா, இன்டர் ஸ்டேட் கனெக்டிவிட்டி, கேரளாக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு இங்க இருந்து பாலக்காடு திருச்சூருக்கெல்லாம். சோ சூப்பருங்க, நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, வாங்க இறங்கலாம். 1:30க்கு அங்கிருந்து கிளம்பி கரெக்டா 3 மணிக்கு வந்தாச்சுங்க. 1.5 மணி நேரம் நவமலையில இருந்து பொள்ளாச்சி வர்ற டைம். செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க ஜேர்னி. இன்னைக்கு கிளைமேட்டும் வேற பிளசண்டா இருந்துச்சு. ஸோ செம்ம சூப்பரான ஹில் ஸ்டேஷன் ரைடு போயிட்டு நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு மக்களே. வெல்கம் பேக் டு பொள்ளாச்சி. ஸோ மக்களே, நம்ம நவமலையிலிருந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you.